நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கேரளாவில் கொட்டாரக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கோம். கொட்டாரக்கரை ஊரில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாமே சுற்றிட்டு இருக்கோம். இது வந்து வர்க்கலா பக்கத்தில் இருக்குது. வர்க்கலா பீச் பக்கத்தில் இந்த கொட்டாரக்கரைங்கிற ஊர் இருக்குது. ஏரியாவை பாருங்கள், செமையாக இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவும் தரமாக இருக்குது. இங்கேயும் நம்ம ஊரை மாதிரி அரசியல் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரை மாதிரி யாருமே பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அது பாட்டு அமைதியாக இருக்குது ஊர். ஆனால் செமையான ஊர் தான். நானும் அப்படியே பைக் ஓட்டிகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ டீ குடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கடையும் இல்லை. மத்தியானம் டீ கடையே இல்லை. வந்துட்டு இப்போ எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பைக்கில் வந்திருக்கேன். பாருங்க, 4 கிலோமீட்டரு பைக்கில் வந்திருக்கேன். டீ கடையே கிடையாது. இந்த ஏரியாவில் ஒரு ஜூஸாவது குடிக்கலான்னு பார்த்தா ஜூஸ் கடையும் இல்லை. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் தான் அலையிறது. வீடு மட்டும் அதாவது இங்கே வீடு இவங்களை பார்த்து தான் நம்ம ஊர்லேயே வீடு கட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செமையாக இருக்குது இங்கே இருக்க வீடு. இங்கே இருக்க நேச்சர் வந்து அவ்வளோ ஒரு பராமரிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கேரளாவில் வந்து இன்னுமே அந்த மரம் வெட்டுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் மரம் வெட்டணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ பராமரிப்பாக இருக்குது கேரளா இன்னுமே. ஆமாம், அது இல்லாமல் வெளியே நடு ரோட்டில் எந்த வண்டியுமே நிப்பாட்டக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது கேரளாவை பொறுத்தளவுக்குமே. ரொம்பவே நீட்டாக கடைப்பிடிக்கிறாங்க. பாருங்கள், சைடில் தெரியக்கூடிய எல்லா வீடுமே பாருங்கள், செம்மையாக இருக்கா. இது ஒரு ஜூஸ் கடை இருக்கா, நாங்கள் ஜிபே இல்லை, எப்படி ஜூஸ் குடிக்கிறது நான் அதான் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். ஒரு கடையும் இல்லை. ஆமாம், வர்க்கலா அங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான். வர்க்கலா போகலான்னு பார்த்துட்ருக்கேன், பார்ப்போம். அங்கே யாருக்குனே ஊருக்கார ரிட்டன் வர வேண்டி இருக்கு, பார்ப்போம். ஜூஸ் கடை இருக்குது, சின்ன சின்ன கடையாக இருக்குது, ஜிபே இல்லை, எப்படி ஜூஸ் குடிக்கிறது? அப்படியே போயிட்டுருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு கேரளா ட்ரிப்பு நமக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், இதுக்கப்புறம் பார்த்தீங்களா வீடு எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செங்கோட்டையில் வந்து இன்னுமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ராலிகள் வந்து கேரளாவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. நான் நேற்று நைட்டு நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்டரில் வந்து அவ்வளோ ஒரு ராலிகள் நிறைய இதாகிட்டு
டிராஃபிக் ஆகிட்டு அதில் முக்கால்வாசி நம்ம ஊர்லேருந்து மணல் கல்லெல்லாம் அள்ளிட்டு வரானுங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இங்கே. அந்த இதுக்கு குவாரிக்கெலாம் பெர்மிஷன் கிடையாது. அதனால் நம்ம ஊர்லேருந்து தான் கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. இன்னுமே அதை எவனுமே தடுக்கலை. எவ்வளோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் இன்னும் அதை தடுக்கப்படலைங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு ஓட்டு கேட்க தான் எல்லாவனும் வானான். ஆனால் அதாவது ஒரு லாரியை கூட இன்னைக்கு எவனாலையும் நிப்பாட்ட முடியல. அதுதான் உண்மையான விஷயம். சரி, நம்ம அரசியலில் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு நாள் கிடைக்கும், அன்றைக்கி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிறத விட நம்ம செஞ்சு காட்டணும். அதுதான் உண்மையான விஷயம். பார்த்துக்கலாம். எவன் எக்கெடு போனால் என்ன, நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா படி நம்ம என்றைக்கும் நம்ம செய்ய தான் போகிறோம். அது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை எங்கேயுமே விட போகிறது கிடையாது. வச்சு செஞ்சு விடுதோம். பார்த்துக்கலாம். என்ன சேட்டா போகிறாரா? ஆனால் அங்கே இருக்கவன் பூரா கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்டவன் தான். சரி, நான் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி ஒரு ஜூஸ் கடையில் நம்ம வந்து இறங்கிட்டோம். ஆனால் இந்த ஜூஸ் கடையில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி திமிராகவே பேசினாங்க. ஜூஸ் கட்டுறதுக்கு அவங்க வேறு ஏதோ அது அப்படி இப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க. எனக்கு சரியாக என்னன்னு தெரில. இப்போ போயிருக்காங்க, இப்போ ஜூஸ் போட்டு தரான்னு இருக்காங்க. பார்ப்போம் ஜூஸ் என்ன ஜூஸ் கிடைக்குன்னு நம்ம பார்ப்போம். என்ன விஷயம்னா, ஜூஸ் ஒரு வழியாக சொல்லிட்டோம். தர்பூசணி ஜூஸ் தான் சொல்லியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரளாவில் நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா இருந்தால் நீங்களும் குடிங்க. எனக்கு பெருசாக நான்வெஜ் எதுவும் சாப்பிட அதாவது பாக்கெட் ஐட்டங்கள் நான் சாப்பிட முடியல. ஃப்ரெஷ் ஜூஸாக கிடச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த மாசா அந்த மாதிரி இதெல்லாம் நான் பெரும்பாலும் ஜூஸ் நம்ம குடிக்கிறது கிடையாது. தர்பூசணி ஜூஸ் தான் வாங்கியிருக்கோம். ஓரளவு நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. கேரளா வந்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் குடிச்சு பாருங்கள். உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஆமாம், நல்லாவே இருக்குது. அப்படி இவங்களோட கடையை பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கடை தான். இதுதான் எங்களோட மொத்த கடை. நியாயப்படி நம்ம கேரளாவுக்கு வந்ததே பழபஜ்ஜி, அதாவது பழப்பூரின்னு சொல்லுவாங்க. இங்கே பழப்பூரி சாப்பிட்றதுக்காண்டி மட்டும் தான் நம்ம கேரளாவுக்கும் வந்திருக்கோம். கிரேவிங்ஸு அவ்வளோ நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்லேயும் பழப்பூரி செய்தாங்க களக்காட்டிலலாம். ஆனாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆமாம், அதுக்காண்டியே நம்ம வந்திருக்கோம், மெனைக்கு வந்திருக்கோம். பழப்பொரி நம்ம கண்டிப்பாக சாப்பிட தான் போகிறோம். அதுக்குனால நம்ம ஜூஸ் கண்டிப்பாக நல்லா குடிச்சாச்சு, சூப்பராகவே இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் பழப்பொரி சாப்பிட்றதுக்காண்டி கேரளா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். பழப்பொரி சாப்பிட்றதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு 100 கிலோமீட்டர் போய் தள்ளி போய் டீ குடிப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது பண்ணிட்டே கிடப்போம். ஒரு வழியாக நம்ம ஜூஸ் குடித்தாச்சு, குடிச்சிட்டும் வரவும் செஞ்சாச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்தாச்சு. நம்ம தங்குற ஏரியாவே இது பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே ஒரு வில்லாவில் தான் நம்ம தங்கியிருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம எந்தெந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்து நான் எங்கே போகிறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இது என்ன பாசனம்னு பாருங்கள். அங்கேருந்து ஒரு பெரிய ஓடை மாதிரி வருது. அந்த ஓடை மாதிரி வருதா? அந்த கண்ணை நல்லா காமிக்க பாருங்கள். பெரிய ஓடை, வயக்காட்டு ஓடை மாதிரி வருது. இந்த ஓடை இப்படியே எவ்வளோ அழகாக பாசனம் போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பாசனம் இது சரியான பாசனம். அப்புறம் அந்த வீட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ். இதில் தான் நம்ம தங்கி இருக்கோம். இது பெரிய வில்லா. இந்த வில்லாவுக்கு வாடகை மட்டும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. அப்படி இந்த பாசனத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பாசனம். செம்மையாக போகுது, உண்மையிலுமே செம்மையாக போகுது. வீடியோ கரெக்டாக பாசனம் செம்மையாக இருக்குது. இந்த தண்ணியில் காலெல்லாம் நினைக்க போல இருக்குது தண்ணி. பக்கத்தில் நம்ம வில்லாவை பாருங்கள், ஐஸாக இருக்கப்பா. இது கொடைக்கானலா இல்லை கேரளாவான்னு எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. கொடைக்கானல் மாதிரி இருக்குது. இந்த மே மாதம் வெயிலே தெரியல. ஆமாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதுலேருந்து நாங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா, நம்ம ஊரில் இந்த மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. சரிதானா? மரத்தெல்லாம் நிறைய மரம் இருந்துச்சுன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரிய மாட்டேங்குது. மரம் இல்லாத பேத்துல நமக்கு ரொம்ப வெயில் தெரியுது. அது யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? அரசாங்கத்துக்கிட்ட நம்ம என்ன தான் சொன்னாலும் அரசாங்கத்துக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம எவனை சொல்லி என்ன பண்ணுறது? இயற்கை காற்று அவ்வளோ அழகாக அடிக்கி.
இந்த ஊரில் வைக்கையே தெரியும் நம்மளுக்கு கேரளாவில். நம்ம ஊர்லேருந்து மண்ணப்புறம் வெட்டிங்க கொண்டு சேர்த்துருதீங்க. பிறகு இவன் ஊரில் வைக்கையா இருக்கா இல்லாமல் தானே இருக்கும். நம்ம ஊரில் உள்ள மண்ணப்புறம் ஆட்டை போட்டு இங்கே வச்சிங்கன்னா நம்ம ஊர் வைக்கையாக தான் இருக்கும். இப்போது அடுத்து நம்ம டீ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது டீ குடிச்சிட்டு அப்படி எங்கள். ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டீ நல்லாவே இல்லைப்பா. சத்தியமாக சொல்லுதேன், நம்ம தமிழ்நாட்டு டீ அடிக்க எந்த டீயுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அது பாம்பேயில் கொஞ்சம் டீ நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி கேரளாவில் ஒஸ்ட்டு டீ நல்லாவே இருக்காது. எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் இன்னொரு வீடை காமிக்க பாருங்கள், செமையாக இருக்குது. ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இருக்கிற ஏரியா வந்து கேரளா மாநிலம் கொட்டாரக்கரை. இந்த வீடெல்லாம் பாருங்கள், இந்த ஏரியாவே செமையாக இருக்குது. சரியான ஏரியா. இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே இந்த ஏரியா வந்து ஓரளவு ஃபேமஸ் ஆன மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, இந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம சேனலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத நம்ம கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே மிஸ்டேக் எல்லாமே நம்ம ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்ஸி, இதுதான் கேரளா டாக்ஸி. இந்த வண்டியோட ரேட் அவர்கிட்ட போய் கேட்போம், அது என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். ப்ரோ இந்த வண்டி ரேட் என்ன ப்ரோ? இந்த வண்டி ரேட் இல்லை ப்ரோ, வண்டியோட வெஹிக்கிள் ரேட். வெஹிக்கிள் ரேட் அது 3 லட்சம். தமிழ்நாட்டில் கிடைக்காதோ? தமிழ்நாட்டில் வண்டி கிடைக்குமா? அங்கேயும் 3 லட்சம் தானா? ஓன் போர்டு எவ்வளோ வரும்? ஓன் போர்டும் அதே தானா? கிலோமீட்டர் என்ன கொடுக்கும்? 30 கிலோமீட்டர் கொடுக்குமா? சூப்பர். சரி ப்ரோ, நான் அப்படி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நம்பி எக்ஸ்ப்ளோரர் 49 சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இந்த வண்டி 3 லட்சம் ரூபாயா, பஜாஜ். இந்த வண்டி நம்ம ஊரில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி சூப்பராக இருக்குது. அவர் ஓனர்கிட்ட போய் பேசணும். வண்டி பார்க்கவும் நல்லாயிருக்கு, சிம்பிளாக இருக்குது. இந்த வண்டி ஒன்று கிடச்சா நம்ம ஒன்று வாங்கி போட்டுற வண்டி தான். அப்பப்போ அந்த டீ குடிக்க வைக்க, கடைக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு, ஒரு பைக் எடுத்து ஓட்டுறதுக்கு போல இந்த வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம். அதுக்குமே நம்மகிட்ட ஆட்டோ கிடக்கு. இங்கே வருங்க, மாங்காவை பாருங்க, கிளியோ ஏதோ கொத்திட்டு போட்டிருக்கு. சரி ப்ரோ, தேங்க்ஸ். அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பழப்பொரி. அப்படியே நம்ம பழப்பொரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பழப்பொரி தான் தலைவர் போட்டுட்டு இருக்காப்புல. பழப்பொரி இருக்கா? பழப்பொரி உண்டா? டீ உண்டா? டீ இருக்கா? டீ உண்டு. பழப்பொரி தந்துடுங்க. டீ 2 டீ. பழப்பொரி இருக்குது. இப்போ நாங்கள் பழப்பொரி தான் சாப்பிட போகிறோம். ஃபேவரட் பழப்பூரி, பழ பஜ்ஜின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அந்த பழ பஜ்ஜை ஒரு வழியாக கையில் வாங்கியாச்சு. ஆமாம், ஏற்ற பழத்தில் பஜ்ஜி போட்டிருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செமையாக இருக்குது, உண்மையுமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. டீ வேறு ஆர்டர் பண்ணிக்குவோம். நினச்சதோட பஜ்ஜி சூப்பராகவே இருக்குது. உண்மையிலுமே இந்த பழ பஜ்ஜி சாப்பிட்றதுக்காண்டியே கேரளாவுக்கு வந்திருக்கேன். இதே மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடியும் இதே பழ பஜ்ஜி சாப்பிட்றதுக்காண்டி கொச்சின் போயிருந்தேன். ஆமாம், கொச்சின் போயிட்டு பழ பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ரிட்டன் ஊருக்கு வந்தோம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். டீ குடிக்கிறதுக்கு 100 கிலோமீட்டர் தாண்டி போய் டீ குடிக்கிறது, கன்னியாகுமரியில் போய் டீ குடிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு வழக்கம். சொல்லப்போனால் அப்பப்போ டைம் பாஸ் ஆகும்னா அப்படியே போயிடுறது. கன்னியாகுமரி எங்க, அது எங்க, இது எங்கன்ட்டு. சேட்டா டீ வரலண்ணா, சீக்கிரம் தாங்க.
எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த ஊர் பேர் என்ன சேட்டா? ஈச்சாடி முக்கு. ஈச்சாணி முக்கு. ஈச்சாணி முக்குக்கு நம்ம ஆட்கள் வந்து டீ குடிக்க வந்தாங்கன்னா நீங்க நல்லபடியா டீ கொடுங்க, சரியா? உங்க பேரு சொல்லுங்க, இந்த கடைக்கு தேடி வந்துடுவாங்க எல்லாரும். ஈச்சாணி முக்கு மீன் மார்க்கெட் பக்கம் நம்ம சேட்டா டீ கடை வச்சிருக்காவோ. பக்கத்துல எங்க இது இல்லையா சக்கை சிப்ஸ்? சக்கரை சிப்ஸ் இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. இந்த இடத்த பார்த்துக்கிடுங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த சேட்டா கடை டீ குடிங்க. டீ வடை எல்லாம் சூப்பராக இருக்கு. இன்க்ளூடட் பழ பஜ்ஜி செமையாக இருக்கு. நான் இப்போ இன்னொரு பழ பஜ்ஜி சாப்பிட போகிறேன், பாருங்க. சூப்பர் பழ பஜ்ஜு, பெரிய பழ பஜ்ஜா எடுத்தாச்சு. ரெண்டாவது பழ பஜ்ஜி சேட்டா வர டீ போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் சுகர் நிறையவே போட்டு கேட்டிருக்கோம். ஒரு வழியா அப்படியே அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம் கேரளாவில். வர்க்கலா தான் போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. வர்க்கலா தான் போகிறோம். வர்க்கலா போயிட்டு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். கேரளா கொட்டாரக்கரையில் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. கிரவுண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம நாட்டில் ஒரு கிரவுண்ட் இருக்கா எனக்கு தெரில. எவ்வளோ நீட்டாக ஒரு கிரவுண்ட் வச்சுருக்காங்க. இதுதான் சூப்பராக மேட்ச்சு. அவங்க அவ்வளோ பொறுமையாக சூப்பராக நடத்திட்டு. நம்ம ஊரில் ஐபிஎல் தான் இப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா நடந்துட்டு இருக்கா. கொட்டாரக்கரை மெயின் ரோடு, கொல்லம் டு கொட்டாரக்கரை மெயின் ரோடு. இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு. நான் காலையிலே இதை கவர் பண்ணலான்னு பார்த்தேன், அப்படியே போயிட்டேன். காலையில் எடுக்க முடியல. இப்போ கரெக்டாக மேட்ச்காண்டி வந்தேன். இப்போ உள்ளே போக போகிறேன். போயிட்டு நான் எப்படின்னு சொல்லிட்டு அதே வீடியோ எடுத்து போடுறேன்.